ஹாய், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய லைஃப்ல நான் சொல்ற மாதிரி ஒரு லூப்ல இருந்திருக்கீங்களான்னு பாருங்க. அதாவது உங்க லைஃப்ல மோசமான, கஷ்டமான, மறக்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் நடந்து இருக்கும். அந்த விஷயத்திலிருந்து மீண்டும் எப்படியாவது வெளியே வரணும், புதுசா ஏதாவது விஷயத்த ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்போம். அதுக்காக நிறைய முயற்சி பண்ணியிருப்போம். ஆனா ஏதோ ஒரு ஃபேக்ட் உங்களை பின்னாடி பிடிச்சி அதுல இருந்து வெளியே வரவிடாம தடுத்துட்டு இருக்கும். இல்ல அப்படின்னா உங்க வாழ்க்கை நார்மலா போயிட்டு இருக்கும். டே டு டே ஆக்டிவிட்டிஸ் திரும்ப திரும்ப ஒரே மாதிரி டெய்லி ரொட்டீன். ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம்னா அதுல இருந்து எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்னு புதுசா நினைச்சிருப்போம். கொஞ்சமாவது இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைச்சிருப்போம். ஆனா அதை ஆரம்பிக்க விடாம ஏதோ ஒண்ணு தடுக்கும். சோ நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒரு ரூப்புக்குள்ளதான் நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ரெண்டு விஷயங்களை சொல்ல ஆசைப்படுறேன். ஒன்னு சஃபரிங், ரெண்டு தி பெயின். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த சஃபரிங்குக்கும் பெயினுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிளா சொல்றேன் பாருங்க. ஒரு சின்ன குழந்தை தீனா என்ன பண்ணுன்னு தெரியாத தீயில கைய வச்சு சூடுன்னு அழும் பாத்தீங்களா, அதுதான் பெயின். ஆனா ரெண்டாவது தடவை அந்த குழந்தை அதாவது தப்பு பண்ணுச்சுன்னா நான் சூடு வச்சிருவேன் சொல்லும் போது அது வலிக்குமேன்னு நினைச்சு அழும் பாருங்க, அதுதாங்க சஃபரிங். இப்ப புரியுதா சஃபரிங்குக்கும் பெயினுக்கும் உள்ள வித்தியாசம்? இட்ஸ் ஏ சஃபரிங், இட்ஸ் நாட் ஏ பெயின். உங்க வாழ்க்கை அப்படி ஆகல, வலிக்குமோ என்ற எண்ணம் தான். சோ இந்த சஃபரிங் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு உங்களோட பாஸ்ட்ல இருக்கும், இன்னொன்னு உங்களோட ஃபியூச்சர்ல இருக்கும். இந்த ரெண்டத்தையும் நினைச்சுதான் நீங்க வருத்தப்படுறீங்க. அதோட சஃபரிங் தான் உங்க வாழ்நாள் ஃபுல்லா நெகட்டிவ் தாட்டா வர வைக்குது. இன்னும் ஒரு படி மேல போய் சொன்னா, நீங்களும் யோசிச்சீங்கன்னா இந்த பாஸ்டும் இந்த ஃபியூச்சரும் இந்த ரெண்டுமே இருக்கிற இடம் உங்க மைண்டு தாங்க, உங்க மெமரி, உங்களோட மனசு தான். சோ உங்க மனசுல வச்சு வருத்தப்படுறீங்க. கடந்த கால நினைவுகளையும் எதிர்காலத்துல நடக்க போறதையும் கஷ்டத்தை கொடுத்துருமோ என்ற எண்ணம் தான் உங்களை இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்துது. ரியாலிட்டி இல்ல, இது பிரசன்ட் மூமெண்ட்ல நடக்குது, உங்களை கஷ்டப்படுத்தல. சோ இந்த ரியலைசேஷன் வேணும்னா நான் சொல்றேன், அந்த சஃபரிங்ல இருந்து வெளியில வாங்க. இன்னும் இந்த சஃபரிங்ல இருந்து வெளியில வர முடியலையா, நான் சொல்ற போற விஷயத்தை கேளுங்க, கண்டிப்பா நீங்க வருவீங்க வெளியில. ஓப்பன் மைண்டா யோசிச்சு பாருங்க. நான் சொன்ன மாதிரி நம்ம ஆசைப்பட்ட விஷயத்த ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல கிவ் அப் பண்ணி திரும்ப ஏண்டா நம்மளால பண்ண முடியலன்னு யோசிச்சு பார்க்கும்போது நம்ம மனசுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஆதரவு என்னன்னு தெரியுமா? எனக்கு வேற வழியே இல்லை, நான் அதை பண்ணித்தான் ஆகணும், இதனாலதான் புதுசா ஒரு விஷயத்த ஆரம்பிக்க முடியல, என் பழைய வேலையை நான் பண்ணி தான் ஆகணும், அதனாலதான் புது வேலைக்கு போக முடியல, எனக்கு பின்னாடி என் ஃபேமிலி இருக்கு, சோ அதனால நான் பண்ணி தான் ஆகணும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாய்ஸ்க்கும் சூஸ்க்கும் வித்தியாசம் அதிகங்க. சாய்ஸ்ங்கிறது ஒரு விஷயம், அதை பண்ணலாம். 1000 சாய்ஸ் இருக்கும். அதாவது நாளைக்கு ஏதாவது ஒரு புது விஷயம் கத்துக்கலாம், ஏன் இன்னைக்கு ஒரு ஜாப் தேடலாம். தி அபிலிட்டி டு சூஸ், நீங்க சூஸ் பண்ணணுங்க. தி சூஸ்ங்கிறதே இங்க மறந்து போயிடுறாங்க. சாய்ஸ்க்கு யோசிக்காதீங்க ப்ளீஸ். சூஸ்ங்கிறது நம்ம கூடவே இருக்குங்க. இதெல்லாம் பண்ண போறீங்களா, புதுசா ஒரு வேலை பண்ண போறீங்களா, இல்ல இதே நினைச்சு வருத்தப்பட போறீங்களா, பாஸ்ட மறக்க போறீங்க, இல்ல ஃபியூச்சரை மறக்க போறீங்களா, பிரசன்ட்ல வாழ போறீங்களா, இதெல்லாமே சூஸ் பண்ணணுங்க. ஓகேவா? ஆல் டுகெதர் தி எபிலிட்டி டு சூஸ் தி சாய்ஸ். நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்க? இந்த கேள்வி நம்ம நிறைய நேரங்களில் மறந்து போறீங்க. ஸோ முயற்சி பண்ணி வாங்க, உங்களுடைய சாய்ஸ் என்னன்னு முடிவு பண்ணுங்க. யூ டிசிஷன் மேக்கர். சஃபரிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியில வாங்க. பெயின்னா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? நன்றி.